Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெற்று ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆணி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். சிங்கத்தோட அமைப்பை கொண்டு சிம்மராசி நேயர்களே, காட்டுக்கு ராஜா சிங்கம்தான், வீட்டுக்கு ராஜா நீங்கள் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டார். ராசிநாதன் எப்போவுமே ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது எப்போவுமே நல்லது. அதுவும் சூரியன் இருக்கிறது மிகவும் நல்லது. ராசி அதிபதியே சூரியன்றதுனால கூடவே குரு பகவானோட சேர்ந்து உட்காந்துருக்காரு, கூடவே புதனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. புதன் ஒரு 23ஆம் தேதி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடகத்துக்கு வந்துடுவார். அதனால் அது வரைக்கும் 1 மாத காலகட்டத்துக்கு சூரியனும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இந்த தொழில் மேன்மை நல்லாயிருக்கும். தொழிலில் இத்தனை நாள் தேங்கி வந்த தேக்கங்கள் எல்லாமே மழை திறந்த வெள்ளம் போல் கொட்டிடும். அதனால் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இப்படி காலத்துக்கு விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். வர வேண்டிய வரவுகள் வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், பெரியவங்க மூலமாக லாபங்கள் கிடைக்கும், மகான்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், மகான்கள் வழிபாடு கிடைக்கும். சிம்ம ராசியில் வந்து இப்போது உட்கார்ந்துருக்கிறது வந்து கேது பகவான். நீச்சம் பெற்ற செவ்வாய் வந்து கடகத்திலேருந்து நீச்சம் பெற்று சிம்மராசிக்குள்ளே வந்துட்டார். முருக வழிபாடு செய்யுங்க. கேது ராகுவோட சம்மந்தப்பட்டு சனி பகவான் உட்காந்துருக்காரு 7ஆம் இடத்துல. மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். வாக்குவாதங்கள் ஏற்படும். வீட்டில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அழகாக விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. நான் தான் அப்படின்ற யூகோவில் வச்சோம்னா நமக்கு தான் கஷ்டம். அதனால் வந்து அது உங்களுக்கு தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகும். இத்தனை நாள் சாதம் பரிமாறி இருப்பாங்க, சாதம் போடுன்னு நீயே போட்டுக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. தேவையாது. அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம டயர்டாக வந்திருப்போம் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு, சாதத்துக்கு உட்காருவீங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நீங்கள் நேற்று போட சண்டையாக அந்த அம்மா மனசில் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு நீங்களே போய் சாப்பிடுங்கன்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் சின்ன விஷயங்கள் தான் விட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன விஷயம் பெரிய விஷயமாக உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து நல்ல விஷயமாக வந்து நடக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படும். தொழிலில் வந்து யாரையும் நம்பாதீங்க. வேறு லாங்குவேஜ் பேசுகிற வேற்று மத மொழி இனம் அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அலுவலகத்தில் கீழே பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் மேனேஜர்னால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரோ இல்லை கிளரிக்கல் லெவலில் இருக்கிறவங்ககிட்டே வந்து அவங்களை போட்டு கொடுத்து உங்கள் இடத்துக்கு வேறு யாருனா வர வைக்கிறது பார்ப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. தொழில் ரீதியான பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படும். உடல் ரீதியான பாதிப்புகளும் கட்டாயம் ஏற்படும். ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நண்பர்கள், கஷ்டப்படுற நண்பர்னு சொல்லிட்டு உதவி பண்ணேன், அவ்வளோதான், உதவியோடு முடிஞ்சது. ரிட்டன் வந்து கிடைக்காது. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. ரிட்டன் வேணும்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. கரெக்டு, அவர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வேறு எந்த பர்பஸ்க்காக வச்சுருப்பீங்க அந்த பணத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருப்பீங்க. 1 வாரத்தில் தரேன்ப்பா, 10 நாளில் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் வாங்குவார் நண்பர். அந்த 1 வாரம் 1 வருஷம் ஆகும், 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், நட்பு போயிடும், மனசஞ்சலங்கள் தான் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு. மாதம் கடன் ஏறிட்டே தான் இருக்கும். ராகு திசை நடந்ததுன்னா இப்போதைக்கு சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராகுவும் 7 போய் உட்காந்துருக்கார் சனி பகவானோட. ராசியில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி செவ்வாய் இருக்கார். ஆனால் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய நிலைமையில், ஏன்னா இந்த ராகு கேதுவோட காம்பினேஷன் கூட கேதுவோடு இருக்கார். மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் நிறைய ஏற்படும். அப்போ என்ன பண்ணுறது, ராகு தசை நடக்கும்போது இன்னும் நிறைய செலவுகள், வீண் செலவுகள் ஏற்படும். தந்தை வழியில் பிரச்சனைகள் கட்டாயம் ஏற்படும். பித்திருக்கள் மூதாதையர்கள் வழியில் வந்து
நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்ற முடியாமல் தடைகள் ஏற்படும். அப்போ இந்த ராகு தசையில் என்ன பண்ணணும்னா துர்க்கை வழிபாடு கட்டாயம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமையில் வர 3-4 அந்த ராகுகால சமயத்தில் போயிட்டு 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு செவ்வரளி மாலை வாங்கி துர்க்கைக்கு சாத்திட்டு வாங்க. முருகர் வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை ஃபேஸ் பண்ண தயாராகிருங்க. அவ்வளோதான். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். தட்டு ஃபுல்லாக சாதம் எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணோம், அன்டைமில் சாப்பிடுவீங்க. அஜீரண கோளாறு ஏற்படும். இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் ஏற்படும். உடற்பயிற்சி கட்டாயம் பண்ணணுங்க. பண்ணலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதே மாதிரி எந்தெந்த இன்சூரன்ஸ்லாம் லேக் ஆகிருக்கும், இன்சூரன்ஸ்லாம் எக்ஸ்பைரி ஆக போது உடனே கட்டிவிடுங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, காருக்கான இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, 2 வீலர் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் எல்லாம் உடனே கட்டிவிடுங்க. சரிங்களா? அது கொஞ்சம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஞாபகம் மருதி நிறைய வரும் இந்த சமயத்தில். இன்னொரு பரிகாரம் என்னென்னா, சீக்கிரமாக எழுந்துக்குவாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது சால சிறந்தது. சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியன் வந்து உங்களை எழுப்பக்கூடாது. நீங்கள் எழுந்து உக்காந்துக்குங்க சூரியன் வரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இல்லைங்க, தினம் தினம் சூரியனை வழிபாடு பண்ணணும். எப்படி கர்ணன் வந்து சூரியனை தினம் வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற வேலையை தொடங்குவார். அந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாமே சூரியன் சம்மந்தப்பட்டவங்க தான். சரிங்களா? கர்ணனாக இருக்கீங்களோ இல்லையோ, சூரிய வழிபாடாவது தயவு செய்து பண்ணுங்கள். கவச குண்டெல்லாம் யாரும் கேட்கல. சூரிய வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கோங்க. சனி பகவான் வந்து கடின உழைப்பாளிகளுக்கு ரொம்ப நல்லது செய்வார். அதனால் வந்து கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. தயங்காமல் செய்யுங்க. எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கலாம். அப்போ தானே வரப்போகிறார் அவர் ஃபாரின்லேருந்து. அதுக்கப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போவே செஞ்சு வச்சுருங்க. இப்போவே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி வரும்போது எல்லா வேலையும் சுமூகம் நடக்கும். நாளைக்கு மறுநாள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி வேறு வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. திருவலஞ்சுழி பிள்ளையார் கோயில் அங்கே போயிட்டு வாங்க. கடல் நுரையாலான பிள்ளையார் அவர். திருவலஞ்சுழி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அப்புறம் சங்கடஹர சதுர்த்தி அருகாமையில் இருக்கிற கோயில்களில் போயிட்டு வாங்க. அண்ணா நகரில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து தேங்காய் கட்டுவாங்க பிள்ளையாருக்கு. அந்த மாதிரி கோயிலெலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ பிள்ளையார் கோயில் போய் பார்த்துருவாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை போய் பாருங்கள். பிள்ளையார் வழிபாடு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துக்கு. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகிற காலகட்டங்களில் இந்த நிலை கொஞ்சம் மாறும். ஒரு 6 மாத காலகட்டம் வருது. ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகிறாரு. கூடவே புதன் பகவானும் வக்ரமாகிறாரு. புதன் வந்து வக்ரமாகிற நிலையில் உங்களுக்கு பண வரவுகள்லாம் ஏற்படாமல் இருக்காது. சனி பகவான் வந்து வக்ரமாகிற காலகட்டங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஐபிஎல்லில் சொல்லுவாங்க டைம் அவுட்டு, அந்த மாதிரி ஒரு 2.5 நிமிஷம், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் இன்னும் முடியல. உங்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போவார். அதுக்கான பலன்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது. அப்போது சிம்மராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ
இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூலமந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.